வணக்கம் நண்பா. நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் பழங்கள் எல்லாமே மண்ணில் இருந்தால் நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த மண் எப்படி உருவானதுங்கிற காரணத்தையும் மண் அடுக்குகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே பூமி உருவாகும் போது பாறைகளால் தான் நிரம்பி இருந்தது. இந்த பாறைகள்ங்கிறது தண்ணீர், வெப்பம் மற்றும் காற்றால் பாதிக்கப்படும் போது அந்த பாறைகள் வீக்காகி சின்ன சின்ன துகள்களாக உருவாகி மண்ணாக உருவாச்சு. பாறைகள் பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தினால விரிவடைவதும் இரவு நேரத்தில் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ச்சி அடையவும் செஞ்சது. இதனால பாறைகள் எக்ஸ்பேண்ட் மற்றும் கான்ட்ராக்ஷன்ங்கிறது தொடர்ந்து நடந்ததுனால பாறைகள் வீக்காச்சு. இதனால பாறைகளில் விரிசல்ங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. இந்த விரிசல்ல மழை நீருங்கிறது படும்போது அந்த பாறைகளோட இடுக்கில் இது தங்கி மேலும் பாறைகளை வீக்காக்குச்சு. காற்றுங்கிறதும் பாறைகள் மேல அதிவேகமா மோதுறதுனாலையும் பாறைகளை வீக்காக்குச்சு. மேலும் பாறைகள்ல பாசிகள் போன்றவை வளர்ந்து அது சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் பண்றதுனாலையும் பாறைகள்ங்கிறது வீக்காக்குச்சு. இப்படி பல காரணிகள்ங்கிறது பாறைகளை வீக்காக்குனதுனால அந்த பாறைகள் தன்னோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்தை இழந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா பிரேக் ஆகி ஒரு மண் துகள்களா உருவாக்குச்சு. இப்படிதான் நமக்கு மண்ணுங்கிறதே கிடைச்சது. இந்த மண்ணுங்கிறது நம்மளோட நிலப்பரப்புல பல்வேறு அடுக்குகளா நிரம்பி இருக்கு. இந்த மண் அடுக்கோட முதல் லேயருங்கிறது உரங்களாலையும் சிறு இலைத்தலைகளாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மரத்தோட இலைகள்ங்கிறது உதிர்ந்து விழுகிறதுனாலையும் சின்ன சின்ன செடிகள்ங்கிறது இறந்து அது அழுகி போறதுனாலையும் இந்த மண்ணோட மேலடுக்குங்கிறது உரம் நிறைந்ததா இருக்கும். அடுத்ததா இருக்கதான் டாப் சாயில். அதாவது இந்த டாப் சாயிலுங்கிறது மிருதுவான மண் துகள்களால் உருவானது. இந்த மண் அடுக்குல தான் சின்ன சின்ன எறும்புகள் தன்னோட வசிப்பிடங்களை அமைக்குது. மேலும் இந்த மண் அடுக்குங்கிறது ரொம்ப நியூட்ரியன்ஸும் மினரல்ஸும் நிறைந்ததா இருக்கு. இதனால நம்ம செடி கொடிகள்ங்கிறது வளர்றதுக்கு இந்த டாப் சாயில் லேயருங்கிறது ரொம்பவும் உதவியா இருக்கு. நம்ம இந்த இடத்துல செடிகளை வளர்க்கும் போது அந்த செடியோட வேர்கள் இந்த மண் அடுக்கு ஃபுல்லா பரவி அதுல இருக்கிற மினரல்ஸையும் நியூட்ரியன்ஸையும் ஈஸியா அப்சர்வ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்ததா இருக்கிறது தான் சப் சாயில். இந்த சாயில் லேயருங்கிறது ரொம்ப அடர்த்தியா இருக்கும். மேலும் இந்த மண்ணடுக்குல அதிகமான மினரல்ஸுங்கிறது நிறைஞ்சிருக்கு. ஏன்னா இறந்து போன உயிரினங்களும் செடி கொடிகள் மரங்கள் போன்றவை அழுகி இந்த மண்ணோட அடுக்குல தான் செட்டில் ஆயிருக்கும். இதுல அதிகமான மினரல்ஸும் நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஆனா இந்த லேயருங்கிறது ரொம்ப அடர்த்தியா இருக்கிறதுனால பெரிய மரங்களோட வேர்கள் தான் இந்த மண் அடுக்குல ஊடுருவ முடியுது. அடுத்ததா இருக்கிறது தான் வெதரி லாக் லேயர். இந்த லேயர்ல சின்ன சின்ன கற்களான பாறைகள் தான் நிரம்பி இருக்கு. அதற்கும் கீழே இருக்கிறது தான் பெட் ராக். அதாவது மிக கடினமா இருக்கிற லேயர் தான் இந்த பெட் ராக் லேயர். இப்படிதான் இந்த மண்ணுங்கிறது பல்வேறு அடுக்குகளா அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த பாறைகள்ல இருந்து உருவான மண் துகள்கள்ல இருந்து நமக்கு செடியோ மரமோ வளராது. இந்த மண் துகள்களோட எப்போ ஒரு ஆர்கானிக் மேட்டர், அதாவது பாக்டீரியா மற்றும் இழைத்தலைகளான உரங்கள் எப்போ சேருதோ அப்பதான் இந்த மண்ணிலேயே செடி கொடிகள் வளர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மண்ணை மாசுபடாம பாதுகாப்போம். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் 100க்கும் மேற்பட்டது இருக்கு. அதையும் பார்த்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.